டெல்லியில் மீனவர் சங்க தலைவர் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோடு செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்து வருகிறார்கள். பார்க்கலாம். என்ன நடவடிக்கை எடுப்பதாக மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஆரம்பத்திலேயே இந்திய தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இந்திய அரசாங்கம் கண்டனம் தெரிவித்ததை பற்றி எடுத்து சொன்னாங்க. தன்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்தாங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இலங்கையினுடைய அதிபர் ஸ்ரீசேனா அவர்கள் இந்த துப்பாக்கி சூடு சம்பந்தமாக தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்திருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் மீனவர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது, சுடப்படக்கூடாது என்பது இரு நாட்டுடைய ஒப்பந்தங்களிலே ஒன்று. அது மீறி நடந்திருக்கிறது. அது மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம். இது குறித்து முழுமையாக விசாரிக்கிறோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விசாரணையினுடைய அடிப்படையை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க இந்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தெரிவித்தார்கள். அதோடு கூட பாதிக்கப்பட்டு மரணமடைந்த பிரிட்ஜோருடைய குடும்பத்திற்கு உதவுவது குறித்து நிச்சயமாக நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம். அது எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதோடு கூட நிரந்தர தீர்வாக ஆழ்கடல் மீன்பிடிக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளுக்கும் நாம் தயாராகிட்டு இருக்கிறோம். இந்திய அரசாங்கம் 1500 கோடி ரூபாய்க்கான அதற்கான திட்டத்தை வகுத்திருக்குது. அதனுடைய பாதி தொகை 750 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கமும் 750 கோடி ரூபாய் மாநில அரசாங்கமும் கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்குது. 3 ஆண்டுகளுக்குள்ளாக 3 பிரிவாக இது கொடுக்கப்படணும், சம பிரிவாக கொடுக்கப்படணும். அதில் முதல் தவணையாக 100 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. மாநில அரசாங்கம் அதற்கு நிகரான தொகையை அவர்களும் கொடுக்கணும். உடனடியாகவே பயிற்சிக்கான மீனவர்களுக்கு ஆழ்கடல் பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலைகள் துவங்கிவிட்டன. எல்லா வகைகளிலும் நம்முடைய ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான வேலைகள் துவங்கியிருக்குது. மீனவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், உடனடியாக நாம் ஆழ்கடலுக்கு போயிட முடியாது, அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசம் நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய வகையில் கவனம் கொடுக்கப்பட வேண்டும். மட்டுமல்லாமல் அதுவரைக்கும் ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்லும் வரைக்கும் மாற்று ஏற்பாடாக மீன்பிடிக்கக்கூடிய இடத்தை பற்றி கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்குது. எல்லா விஷயங்களுக்கும் கவனம் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் போக எஞ்சி இருக்கக்கூடிய, இதையும் அவர்களாகவே சொன்னாங்க, இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் விடுவிக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. படைகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பாகவே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் பிடித்து வைத்திருந்த படகெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தோம். அத்தனை படகுகளும் அப்போது விடுவிக்கப்பட்டிருக்குது. இப்போதும் நம்முடைய பிரதமர் மே மாதம் செல்ல இருக்கிறாரு. அதுக்கு முன்பாகவே நாம் எதிர்பார்க்கக்கூடிய உடனடியாகவே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த படைகள் விடுவிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணுறோம். நிச்சயமாக கூடிய விரைவில் இந்த படைகள்லாம் விடுவிக்கக்கூடிய ஏற்பாடுகள் நிறைவுறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதோடு கூட ஏற்கனவே பிடிக்கப்பட்டு அவருடைய கையில் இருக்கக்கூடிய படகுகளில் சில படகுகள் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட படகுகளை சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இதற்கு முன்பு மாநில அரசாங்கம் கவனம் கொடுத்தது. இப்போ மாநில அரசாங்கம் அந்த படகுகள்லாம் சரி செய்வதற்கு கவனம் கொடுப்போம் என்று மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அதை தெரிவிச்சிருக்காங்க. ஆகையினால எல்லா வகைகளிலும் முழுமையாக மீனவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பது அதுதான் உடனடியாகவே அவங்க சொல்றது மே மாதம் அவங்க போறாங்க. ஆனா இப்பவே இந்த மாசமே முடிஞ்சுட்டா நல்லது. உடனடி மீனவர்களுடன் இந்த சந்திப்பு நடக்கும் போது அப்பவே சொல்றது வழக்கம் என்னன்னா, மீனவர்களுடைய படகுகள் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கைப்படும், அவங்களுடைய உடனடியாக கொடுக்கிற நடவடிக்கை எடுக்கப்படும். நம்முடைய ஒரு விஷயம் இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொன்னது, இதுல நாம் கொடுக்கக்கூடிய அக்கறையை விட அதிகப்படியாக இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனி கவனம் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்.
டெல்லியில் தமிழக மீனவ பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்த பிறகு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோடு இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். இதில் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்திற்கு உதவுவது தொடர்பாக கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அதேபோன்று இலங்கை வசம் உள்ள படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பல்வேறு விஷயங்களை பேசியதாக தெரிவித்து வருகிறார்.